சங்கடங்கள் வரும், ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும். ஆர்கே சுரேஷின் தென் மாவட்ட ட்வீட். பதறியடித்து பதில் கொடுத்த யுவன். நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க, ஒழுங்கா அக்ரிமெண்ட் படிங்க சார். திடீர் பரபரப்பில் கோலிவுட் வட்டாரம். சென்னை அமைந்தகரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா நிறுவனம் முதலீடு செய்த 1,00,000 முதலீட்டாளர்களை ஏமாற்றி 2,438 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மோசடியில் பாஜகவின் ஓபிசி பிரிவு துணைத் தலைவராக இருக்கும் நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியானது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை கையில் எடுத்துள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என ஆர்கே சுரேஷுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். ஆனால் ஆஜராகாத ஆர்கே சுரேஷ் திடீரென தலைமறைவானார். இந்த சூழலில் வெளிநாட்டில் இருந்த ஆர்கே சுரேஷ் சில மாதங்களுக்கு முன்பு துபாயில் இருந்து சென்னை திரும்பினார். அவரிடம் குடியுரிமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து ஆருத்ரா கோல்டு மோசடி தொடர்பாக நடிகர் ஆர்கே சுரேஷிடம் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முன்பு காலை விசாரணைக்கு ஆஜரானார். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் ஆஜரான ஆர்கே சுரேஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கிற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உடல்நலக்குறைவால் மனைவி ஐசியூவில் இருந்ததால் வெளிநாட்டில் இருந்து வந்தோம். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என தெரிவித்தார். இந்த நிலையில் மஞ்சள் ஸ்கிரீன்ஸ் தயாரிப்பில் சோலை ஆறுமுகம் இயக்கியுள்ள காடுவெட்டி படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ஆர்கே சுரேஷ், என்னை பற்றிய எத்தனையோ கட்டுக்கதைகள், கற்பனைகளை கிளப்பிவிட்டார்கள். நான் 100 படங்கள் விநியோகம் செய்திருக்கிறேன், எத்தனையோ படங்கள் தயாரித்து இருக்கிறேன், பல படங்களில் நடித்திருக்கிறேன். சினிமாவில் எனக்கு 15 வருட உழைப்பு உண்டு. எல்லா அரசியல்வாதிகள், எல்லா சாதிக்காரர்களுடனும் பழக்கம் உண்டு. அப்படியான சூழலில் என்னை பற்றிய தவறான செய்திகள் வெளிவந்தது. 15 வருடமாக சினிமாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்து வந்த நான் தவறு செய்திருப்பேனா? வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ரசிகர்கள் என் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். அதனால் சினிமா, அரசியலை விட்டு நான் போக மாட்டேன் என பேசியிருந்தார். தயாரிப்பாளர் மற்றும் நடிகரான ஆர்கே சுரேஷ் தற்போது காடுவெட்டி படத்தில் நடித்து முடித்துள்ளார். சோலை ஆறுமுகம் இயக்கத்தில் மஞ்சள் ஸ்கிரீன்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள இப்படம் விரைவில் வெளியாக உள்ளது. இப்படத்தை அடுத்து தென் மாவட்டம் என்ற தலைப்பில் ஒரு படம் நடிக்க உள்ளதாக படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு அவரது எக்ஸ் தள பக்கத்தில் அறிவித்திருந்தார். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ஆர்கே சுரேஷ் இப்படத்தை எழுதி இயக்குவதாகவும், யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் யுவன் சங்கர் ராஜா தென் மாவட்டம் படம் போஸ்டர் குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில், தென் மாவட்டம் படத்தில் இசையமைப்பாளராக நான் கமிட் ஆகவில்லை, யாரும் இது தொடர்பாக பேசவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்து பதிவிட்ட ஆர்கே சுரேஷ், யுவன் சார், நீங்க எங்களோட ஒரு திரைப்படத்துக்கும் நேரடி இசை நிகழ்ச்சி ஒன்றுக்கும் ஒப்பந்தம் செஞ்சிருக்கீங்க, தயவு செய்து ஒப்பந்தத்தை சரிபார்க்கவும் என எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது தற்போது ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.